Traditional South Indian households. Simple food, limited sugar, fixed meal times, disciplined routines. இந்த லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ண நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்க தெரிஞ்சுக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட்ல வளர்ந்து கரெக்டா சாப்பிட்டு டிசிப்ளின்டா இருந்தாலும் 40-50 வயசுக்கு அப்புறம் நீ பெயின் வர்றது ரொம்ப பேருக்கு ஒரு சைலண்ட் கன்ஃபியூஷன். We did things right. அப்புறம் ஏன் நீ பெயின்? இந்த கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணா நிறைய பேர் சர்ஜரியை அவாய்ட் பண்ணலாம், இல்ல அட்லீஸ்ட் டிலே பண்ணலாம். இந்த வீடியோ டயட்டை பிரைஸ் பண்ண இல்ல, பிளேம் பண்ண இல்ல, இது பியூர்லி பயாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோல நான் 3 திங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். Why this lifestyle worked, why சில நேரம் அது போதாம போகுது, அண்ட் ஆஃப்டர் தட் என்ன மெடிக்கலா சென்ஸ் பண்றது. ரொம்ப பேர் என்கிட்ட இப்படி கேக்குறாங்க, டாக்டர் நம்ம சாப்பாடு சிம்பிள், ஆயில் கம்மி, ஸ்வீட் கம்மி, ட்ரெடிஷ்னலா சாப்பிடுறோம், அப்புறம் ஏன் இந்த நீ பெயின்? இந்த கேள்வி ரொம்ப ஜெனுவின் அண்ட் இது யாரையும் பிளேம் பண்ண வேண்டிய கேள்வி இல்ல. நம்ம சவுத் இந்தியன் அக்ரஹாரம்ஸ் ஆர் ஒன் கிளியர் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ட்ரெடிஷனல் டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல். பட் இது அக்ரஹாரம்க்கு மட்டும் இல்ல, இது ரொம்ப பேருக்கு காமனா இருக்கிற பேட்டர்ன். ட்ரெடிஷனல் மீல்ஸ் பத்தி நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. கேலரி டென்ஸ், ரைஸ் அதிகம், புரோட்டீன் கம்மி. எஸ், இதெல்லாம் பார்ட்லி ட்ரூ. பட் இங்க நடக்கிற பேசிக் மிஸ்டேக் என்னன்னா, ட்ரெடிஷனல் மீல்ஸை டெய்லி கான்டெக்ட்ல ஜட்ஜ் பண்றது. ஒரு கல்யாணத்துக்கு வெட்டிங் ஃபீஸ்ட்ல டெய்லி சாப்பிட்டா பாடி ஸ்பாயில் ஆகும்னு சொல்றது மாதிரி. ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல்னா என்ன? ஒன் meal, long fasting gap, physical activity, almost no snacking, no sugar beverages. In the context la oru calorie dense meal behaves very differently. Calories eaten once are biologically different from calories eaten all day. Food correcta irundalum age oda vara sila biological changes, insulin sensitivity கம்மி ஆகுது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணணும், நார்மலா வராது. லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் பில்டப் ஆகுது. கார்ட்லேஜ் ரிகவரி ஸ்லோ ஆகுது. குருத்தெலும்பு, மூட்டுக்குள்ள இருக்கிற குருத்தெலும்பு அதோட ரிகவரி ஸ்லோ ஆகுது. இது எல்லாமே சைலண்டா நடக்கும். பெயின் வரும்போது தான் நமக்கு தெரியும். இதுதான் ரொம்ப பேருக்கு ஷாக்கா இருக்கு. டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆல்ரெடி டிஷ்யூ டேமேஜ் இருந்தா, இன்ஃப்ளமேஷன் கிரானிக்கா இருந்தா டயட்டால மட்டும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இது டிசிப்ளின் ஃபெயிலியர் இல்ல, இது பயாலஜி. ஏஜோட ஜாயிண்ட்டுக்குள்ள நடக்கிற பயாலஜி ஸ்லோ ஆகிடுது. இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஆஸ் வி ஏஜ், ஈவன் வித் குட் ஃபுட், மசில் மாஸ் நேச்சுரலி டிக்ரீஸ் ஆகும். இதை சார்கோபீனியா சொல்லுவோம். சார்கோபீனியானா என்ன? இதுதான் ஒரு ஏஜுக்கு மேல ஸ்டெப்ஸ் ஸ்லோ ஆகுறது, சேர்ல இருந்து எழுந்திருக்கிறது கஷ்டமாகிறது, நீய சுத்தி இருக்கிற மசில்ஸ் வீக் ஆகும்போது ஜாயிண்ட்டுக்குள்ள லோடு டைரக்டா போகும். அப்போ டயட் அண்ட் எக்ஸசைஸ் சப்போர்ட் பண்ணும். பட் இன்ஃப்ளமேஷன் ஆல்ரெடி இருந்தா ரிப்பேர் சிக்னல் மட்டும் போதாது. இங்கதான் பயாலஜிக்ஸ், ரீஜெனரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ரோல் இருக்கு. பயாலஜிக்ஸ் மேஜிக் அல்ல, அண்ட் இது எல்லாருக்கும் தேவையும் இல்லை. It's simply giving the joint the biological signals that a 50-year-old body may not produce enough of on its own. Your biology just needs a modern assist to maintain a traditional lifestyle. South Indian householdsல வளர்ந்த நிறைய பேருக்கு ஒரு சைலண்ட் கில்ட். நம்ம சாப்பாடுல என்ன தப்பு? மோஸ்ட் கேசஸ்ல ஆன்சர் சிம்பிளா இருக்கு. சாப்பாடு தப்பு இல்ல, டைம் அண்ட் பயாலஜி தான் மூவ் ஆகிடுச்சு. அண்ட் கரெக்டா செலக்ட் பண்ணா பயாலஜிக்ஸ் சர்ஜரியை டிலே பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோல நான் டயட்டை குளோரிஃபை பண்ணல, பயாலஜிக்ஸை செல் பண்ணல, அண்ட் இது எல்லாருக்கும் தேவையும் இல்லை. நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணது இதுதான். ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல் ஏன் ஒர்க் பண்ணிச்சு, ஏன் சில நேரம் அது போதாம போகுது, அண்ட் வென் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி மேக்ஸ் சென்ஸ். இந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் டீட்டெயிலா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். Who should consider biologics, who should not, and why knee replacement is not always the first answer.